இன்னைக்கு வந்து சண்டேல நானு என்னோட 2 நாத்தனார் தேஜு எல்லாருமே இப்போ கடைக்கு போறோம். டைம் சரி வா போலாம். அந்த இடத்துக்கே ஒரு ஆப்போசிட்டான வேலை தானே. அதை எப்படி நீங்க செய்யாம இருக்கலாம்? கண்டிப்பா இதை வந்து வீடியோல நான் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணுங்களாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்னைக்கு வந்து சண்டேல நான் என்னோட 2 நாத்தனார் தேஜு எல்லாருமே இப்போ கடைக்கு போகிறோம். டைம் இப்போ ஒரு 10-20க்கு மேலே இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக மசாலா வாங்கணும். அப்புறம் பெட்ரோல் போடணும். சும்மா சின்ன சின்ன கடையில் பொருளெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சமைக்க போகிறோம். இத்தனை நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல எப்போதுமே சண்டேல வந்து இங்கேருந்து போய் இப்போ வரைக்குமே கடையை நான் காமிச்சதே இல்லை வீடியோவில். அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் தான் வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஊரில் வந்து விறகு இல்லை. அதை கட் பண்ணி இன்னைக்கு டிராக்டரில் லோடு ஏற்றி வாங்கிட்டு வர்றதுக்காக சீக்கிரமாகவே போயிட்டாங்க. நான் வர முடிஞ்சா வந்துடுறேன், இல்லாட்டி நீ தங்கச்சிங்களை கூப்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தா போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வீடு லாக் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து நம்ம கட் பண்ணி தான் வாங்கிட்டு வர போகிறோம். அதனால் பேக் ஒன்று பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். நேற்று சமைச்ச சாப்பாடு இருந்தது, அதனால் காலையில் அந்த சாப்பாடு வாழைக்காய், தட்டைப்பயிறு, உருளைக்கிழங்கு வச்சு பொரியல் பண்ணியிருந்தோம். அது சாப்பிட்டாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்து சமைக்கிறது வந்து லன்ச் டைமுக்கு. சரி போகலாம். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு உண்மையாகவே சொந்த சின்ன மாமியாரோட பொண்ணு. இன்னொன்று வந்து சொந்தக்காரங்களில் சின்ன மாமியாரோட பொண்ணு. இப்போ கடைக்கிட்ட இருக்கேங்க. பக்கத்தில் மீனுமே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்கனை விட அதிகமாக மீன் தாங்க வாங்குறாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் ரத்தமாக இருக்குது, காமிக்கல. சிம்லாபோந்த் அப்படிங்கிறது இந்த இடம் தான். இப்போ பஸ்ஸு கூட போச்சு இல்லை, அதுக்கு நேராக போகிற ரோடு வந்து நம்ம ஊருக்கு போகிறது. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி சண்டேல அந்த மளிகை சாமான் வாங்குகிற கடையிலையுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் என்னென்ன சாமான் வாங்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? மசாலா எல்லாமே வாங்கினேன். சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இங்கே மட்டன் மசாலா வந்து மீட் மசாலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. சிக்கன் மசாலா. நான் இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு போடுறேன். முன்னாடி வந்து டவ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் உப்பு தண்ணிங்க. அதனால் தண்ணி மாறுனா டேண்ட்ரஃப் வரும். அப்போது நானே என் ஹஸ்பண்டு பாப்பா 3 பேருமே சேர்ந்து இப்போதைக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதை விட இது ரொம்ப வருஷமாக இருக்கிறனால அந்தளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. கரம் மசாலா, அப்புறம் தனியா பவுடர், மல்லி பவுடரு. இது வந்து இங்கே வந்து பிரியாணி குட்டா மசாலான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய பேர் இடித்து பவுடர் பண்ணி சேர்ப்பாங்க. டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ மழை பெய்கிறனால. அதனால் எனக்கு பட்டை தேவைப்பட்டது, வாங்கியிருக்கேன். தனியாக ஒரு நாள் எல்லாத்துலேயுமே வாங்கலாம். இந்த மாதிரி பட்டை இப்போ தனியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ப்ரஷ்ஷு, டங் கிளீனரு. சீரகம் வந்து 250 கிராம் வாங்கினேன். இங்கே பாருங்கள், 80 ருபீஸ் சொன்னாங்க. அங்கே ரேட் எப்படி இருக்குது இல்லை அதிகமாக என்னங்கிறதையுமே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன், 1 கிலோ 20 ரூபா. இதெல்லாம் தான் 1/2 kg சிக்கன். சரி சமைக்கலாங்களா? டைம் இப்போ 11:15ங்க. கொஞ்சமாக சாப்பாடு சமைச்சிக்கலாம், ஏன்னா காலையில் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போயுமே மாமனார் வேலைக்கு போயிருக்காங்க, வரமாட்டாங்க. அவருக்கு இன்னும் வேலை முடியலன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போது அவர் சிம்லாபோந்துக்கு வந்துட்டார். தேஜு வந்து அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அவன் என்ன சாப்பிட்றான்னு பாருங்க. இலந்த பழம் அச்சார்னு சொல்லுவாங்க, ஊறுகாய். கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். டிராக்டருக்கு பேசிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் லோடு வரும்னு நினைக்கிறேன். சரி நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் அவர் சிக்கன் சாப்பிட முடியாது. ஒலை வச்சாச்சுங்க. அரிசியுமே அலசிட்டேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் போடலான்னு இருக்கேன். அரிசியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே பிறக்குன இலுப்பை பூ பாருங்கள். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு தொடர்ந்து ஒரு 3 நாள் பிறக்குனதுன்னு நினைக்கிறேன். அது இன்னமும் காயணும். சைட்டிரோ
இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிறக்குனது. நேத்து ஒரு நாள் வெயில்ல எடுக்கலங்க. அத விட வீட்டுக்குள்ளே வச்சிருந்ததுமே மழை பெஞ்சதுனால குளிர்ச்சியில இருந்தது. எப்படி பூசணம் புத்துருச்சுன்னு பாருங்க. ஆனா காஞ்சதுன்னா சரியாயிரும். கருப்பா இருந்தாலுமே வாங்கிட்டு போவாங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலர்ல இருக்கும். இதுவுமே இன்னும் சரியா காயல. இது எல்லாமே இந்த 3மே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு காமெடியான கான்வர்சேஷன் பத்தி சொல்லணுங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு நாள் பேசும்போது, அந்த இலுப்பை பூ வந்து ஃபர்ஸ்ட் நாள் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதில வந்து ஸ்வீட் எல்லாம் செய்வாங்களாம் இந்த பூவுல. நான் வந்து நம்ம வீட்ல செஞ்சதும் இல்ல, நான் டேஸ்ட் பண்ணதும் இல்லன்னு சொல்லும்போது, எப்படி அவங்க ரேகிங் பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குடிப்பாங்க தானே! அப்படி சும்மா ரேகிங்க்கு சொன்னாங்க. யாரும் தப்பா நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற இடம் எந்த மாதிரி இடம்? ஆனா அந்த பூவ கூட டேஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கே ஒரு ஆப்போசிட்டான வேல தானே! அத எப்படி நீங்க செய்யாம இருக்கலாம்? கண்டிப்பா இத வந்து வீடியோல நான் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணுங்களாம். இங்க பாருங்க. உண்மையாவே இப்படியெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்காததுங்க. ஆனா நான் வீடியோக்காக செய்யணும். முக்கியமா அவங்க பார்த்துட்டு எப்படி ரிப்ளை பண்றாங்கன்னு நான் கண்டிப்பா பார்க்கணும். இங்க பாருங்க. இப்ப இந்த பூவ இப்படி இப்படி பிழிஞ்சோம் அப்படின்னா சாறு வருது இல்லைங்களா? அந்த மாரி இது வந்து தண்ணியா இருக்கும். தெரியாம மிதிச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே நசுங்கிரும். இங்க பாருங்க. இப்பவே தெரிஞ்சிருக்கும். இப்பவே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த பூ வந்து தண்ணியா இருக்கும். ஐயோ! ஒருவேளை என் அம்மா பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூட தெரியல. கொஞ்சமா லைட்டா டேஸ்ட் பண்றேன். இனிக்குது. உண்மையாவே இந்த பூ கொஞ்சம் இனிக்குது. ஆனா, ஐயோ! வேண்டாப்பா நான் இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்ல வேற யாருமே இல்ல. உண்மையாவே இந்த பூ இனிக்குது. இது கூட சில மெடிசின் அதெல்லாம் சேர்த்து தான் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் கூட அந்த ஒயின் எல்லாம் ஃப்ரூட்ஸ்ல தான் செய்வாங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். தண்ணி மாரி இருக்கும். நீங்க கேட்ட பார்ட்ட வீடியோ எடுத்துட்டேன். உண்மையாவே இந்த பூ இனிக்குது. ஆனா, நான் மொத்தமா டேஸ்ட் பண்ணல. கொஞ்சமா கடிச்சதுமே இனிச்சதும் நான் எடுத்துட்டேன். டைம் இப்போ 1ங்க. அந்த அளவுக்கு வெயில் இல்ல. வெயில் வந்தும் போயும் இருக்கு. ஈவினிங் மழை வருமா என்னன்னு தெரியல. சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன். குழம்பு வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு, பிரியாணி இலை சேர்த்துட்டு, வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி ரெடியா இருக்கு. உருளைக்கிழங்குமே கட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெயில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க. முன்னாடி இல்லை. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா இங்கே பாதி கருப்பு கலரில் வதங்குற வரையும் வதக்குவாங்க. சிக்கன் குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துருக்கேன். பாக்கெட் மசாலா எல்லாமே சேர்க்கறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்க சிக்கன், மீட், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீட் ஆல்ரெடி 6 மிளகா இருக்குது, போதும். பாப்பா வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா போச்சு. மல்லித்தூள். அம்மா வளையல்ல பயங்கரமாக தீ சாருங்க இந்த மாதிரி பக்கத்தில் இப்போ ஏதாவது பொருள் சேர்க்குறோன்னா. கரம் மசாலா வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் எப்போதுமே இங்கே நான்வெஜ் ஏதாவது சமைச்சாங்க அப்படின்னா குழம்பு இறக்கும்போது கொஞ்சமாக சேர்ப்பாங்க. இந்த வெங்கல வளையல் தாங்க பயங்கரமாக சுடும். சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடியுமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். சரி, இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகட்டும். சிக்கன் வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்க, மசாலா நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. எண்ணெய் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால என்னவோ இன்னைக்கு தான் கரெக்டாக எண்ணெய் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். தக்காளி, உருளைக்கிழங்கு,
ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்கல்ல, நானும் மாமனார் மட்டும்தான். நாளைக்கு வேற திங்கட்கிழமை, அதனால இன்னைக்கு மதியம் நைட்டு மட்டும்தான். 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ இப்படியே தண்ணி சேர்க்காம மூடி வச்சிடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரட்டும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம அடுப்பில் வெந்தும் வேகாமல் கருகி மூஞ்சி சொல்லுவாங்கள்ல கருவாடு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இதே அம்மா வீடு அப்படின்னா இப்போது நம்ம இட்லி ஊற்றினோம் அப்படின்னா அம்மா குழம்பு செய்வாங்க அப்படின்னு, நம்ம ஏதாவது வேறு வேலை செய்யும்போது அவங்க ஒரு வேலை, இந்த மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். சீக்கிரமாகவும் சாப்பிடலாம். அம்மா வீட்டில் தாங்க உண்மையாகவே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சுட சுட இட்லி கோழி குழம்பெல்லாம் சாப்பிட்ருக்கேன். இங்கே நடக்கவே நடக்காது. அப்புறம் அக்கா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா நைட் டைமில் சுட சுட சாப்பிட்ருக்கோம். மல்லிப்பொடி சேர்த்துமே என்னதான் இருந்தாலும் இந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வருங்களா? இங்கே பாருங்கள், அது இப்போ வெயில் காலம் இருக்கிறனால கொத்தமல்லி இந்த தடவை சரியாகவே வரல. கொஞ்சம் மஞ்சளை இலை விடவும் நான் கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போதே எல்லாமே பறிச்சிட்டேன். எவ்வளோ சீக்கிரத்தில் முத்திருச்சுன்னு பாருங்கள். இடையில் தண்ணி வருதான்னு செக் பண்ணிக்கணும், இல்லாட்டி நான் வீடியோ எடுத்து பேசிக்கிட்டே பார்த்தீங்களா கரெக்டாக இங்கே வந்துட்டேன். பறிச்சுட்டு வரும்போது எல்லா கறியும் கறி மாதிரி இருக்கும், கருப்பு கலரில். அந்த அளவுக்கு தண்ணி வரலன்னு நினைக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொசா மாதிரி சாப்பிடுவோம்ல, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். யார் யாரெல்லாம் இந்த டைமில் இதுக்கு முன்னாடியே நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். உப்பே போடல, இப்போ தான் சேர்க்க போகிறேன். இப்போ மட்டும் உப்பு போடாமல் மறந்துருந்தேன் அப்படின்னா தேஜு சும்மாவே வாய் அதிகமாக பேசுகிறா வளர வளர. அவகிட்ட கொடுத்து அவளோட ரியாக்ஷன் காமிக்க சொல்லியிருக்கும் போது சும்மா செம்மையாக வச்சு செஞ்சுருப்பா. அறிவே இல்லையாமா உனக்கு உப்பு போடலன்னு தாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பா. குழம்பெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் மேலாக தூவலாம். எதுக்கு இந்த செடி இருந்து நீ என்ன பண்ண போகுது? கொத்தமல்லி இலையிலேருந்து பூ இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், மல்லி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இது வந்து பச்சையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? மல்லி பாருங்கள், சும்மா இதுக்குள்ளே பிச்சு விட்டுட்டேன். வந்தால் வரட்டும், இல்லாட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் டைமுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். சரி, கழுவிட்டு கட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கும் தேஜுவுக்கும் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியுமே கிள்ளியாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சிக்கனையும் வெந்து கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இறக்கிடுவேன். சமையல் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வேலைங்க. இங்கே ஒடிசாவில் வந்து எப்போதுமே எல்லார் வீட்லேயுமே வாசலுக்கு முன்னாடி பாத்ரூம் வைக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து கிழக்கு மேற்கு பார்த்து பாத்ரூம் கட்டக்கூடாதுங்களாம், வடக்கு தெற்கு பார்த்து தான் பாத்ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு இங்கே அந்த வாஸ்துவெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் இடம்லாம் எப்படி இருக்குது நல்லதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அவங்க ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப வருஷமாகவே என்னோடய மாமனார்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த பாத்ரூமை இடிச்சிருங்கன்னு. ஆனால் கேட்கல. ரீசெண்டாக ஒரு விஷயமா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ மறுபடியும் பிடிச்சி திட்டாங்க. அதனால் இந்த பாத்ரூமை இடிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப வீட்டுக்கு கெடுதலாம், நிறைய கெட்ட காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குழம்பு கொதிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் நான் இறக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்குமே லேட் ஆகும். ஏன்னா அங்கே சின்ன சின்ன பசங்க செஞ்சிட்ருக்காங்களா, அங்கேயும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம்.